वाचायतीन्द्रमनसां वपुषा च युष्मत् पादारविन्दयुगलां भजतां गुरूणां कूरादिनाथ कुरुकेशमुखाद्य पुंसां பாதானுசிந்தனபர சததம் பவேயம். மாமுனிகள் எத்திராஜர்கிட்ட கேட்கிறார், ஆச்சாரியனை பிரிந்திருப்பாளா யாராவது? குரத்தாழ்வானும் திருகுருகை பிரான் பிள்ளானும் உங்களுக்கு எப்படி உங்களை பிரியாமல் இருந்தாரோ, அந்த இரண்டு ஆச்சாரியர்களுடைய திருவடிகளை நான் எப்பவுமே நினைச்சுட்டு இருக்கணும் அப்படின்றதுக்கு அருள வேண்டும் அப்படின்னு வேண்டி நிற்கிறார். கூரத்தாழ்வானையும் திருகுருகை பிரான் பிள்ளானையும் குறிப்பாக இந்த ஸ்லோகத்தில் ஏன் சொல்றார் அப்படின்னா, இரண்டு ஆச்சாரியர்களும் மிக சிறந்த ஆச்சாரியர்கள். எத்திராஜரை பிரிய மாட்டார்கள், மிக சிறந்த சிஷ்யர்கள் அப்படின்னு சொல்லணும். கூரத்தாழ்வார் அப்படின்னு சொல்றது இல்லை நம்ம சம்பிரதாயத்தில், கூரத்தாழ்வான் தான். கூரத்தாழ்வார்னு சொன்னா கூரத்தாழ்வானுடைய தகப்பனாருக்கு பேர் போகும். மரியாதை நிமித்தமாக நம்ம சொன்னாலும் கூரத்தாழ்வான்னு சொல்றது தான். எம்பெருமான் ஒரு தடவை கூரத்தாழ்வான் கிட்ட கேட்கிறார், திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் சொல்லணும் அப்படின்னு. கூரத்தாழ்வான் மனம் இசையவில்லை. நான் சிஷ்யன், உங்களுக்கு எப்படி சொல்றது ஆச்சாரியனுக்கு அப்படின்னு. ஒரு ஏற்பாடாச்சு. முதலியாண்டான் கூரத்தாழ்வார்கிட்ட கேட்பார். கேட்டுட்டு முதலியாண்டான் எம்பெருமானாருக்கு சொல்ற மாதிரி இந்த ஏற்பாடு பிரகாரம் முதலியாண்டான் முதல் நாள் உட்கார்றார். கூரத்தாழ்வான் சொல்ல ஆரம்பிக்கிறார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் முதல் பாசுரம் ஆரம்பிக்கும் போதே மயக்கம் போட்டு விழுந்து விடுறார். உடனே எல்லாரும் போய் எம்பெருமானார்கிட்ட சொல்ல அவர் ஓடி வர்றார், பார்க்கிறார். எத்திர உரலனோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே அப்படின்னு நம்மாழ்வார் ஒரு பாசுரம் சொல்லும்போது 6 மாசம் மயக்கம் போட்டு விழுந்துடுறார். 6 மாசத்துக்கு அப்புறம் எழுந்து அந்த பாசுரத்தை முடிக்கிறார் திருவாய்மொழியில. அதே மாதிரி அந்த நம்மாழ்வாரை போலவே கூரத்தாழ்வானும் இந்த ஒரு முதல் திருவாய்மொழியினுடைய பாசுரத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்த உடனே உடையவர் ஓடி ஆழ்வான் ஆழ்வான் ஆழ்வான்னு 3 தடவை சொல்லி அவரை தட்டி எழுப்புறார். எழுந்த உடனே அது வரைக்கும் அவருக்கு பேர் கூரத்தாழ்வானுக்கு சீவத் சாங்கர்னு தான் பேரு, திருநாமம். எம்பெருமானார் உடனே சொல்றாரு, ஆழ்வான் நீர். அப்படிதான் அந்த கூரத்தாழ்வான் அப்படின்ற பேரு. ஸ்ரீபாஷ்யத்தை 2 பேரும் சேர்ந்து எழுதி முடிக்கிறார். பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதுற ஸ்ரீபாஷ்யம் எழுதும்பொழுது ஒரு சிறிய முரண்பாடு. இந்த ஆத்மாவுக்கு ஞானம் முக்கியம் அப்படிங்கிறார் எம்பெருமானார், சேஷத்துவம் தான் அப்படிங்கிறார் கூரத்தாழ்வான். ஏற்கனவே அவர் பிரம்மசூத்திரத்தை படித்தவர். ஆனா எம்பெருமானாருக்கு இது மனம் ஒப்பலை. உடனே அவர் எழுதுறதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். கூரத்தாழ்வான் எதுவுமே சாப்பிடாம பட்டினி கிடக்கிறார். மடத்தினுடைய திண்ணையிலேயே படுத்து தூங்கிட்டு இருக்கார். இதை கேள்விப்பட்டு எம்பெருமானார் பார்க்கும்போது, நீர் ஏன் போகவில்லை அப்படின்னா, நான் உன்னுடைய சொத்து, இந்த ஆத்மா உங்களுடைய சொத்து, எப்படி போக முடியும் அப்படிங்கிறார். உங்க சொத்தை நான் எப்படி எடுத்து போய், நானே உங்களுக்கு தானே சொத்து அப்படின்னு. உடனே கட்டி தழுவிண்டு எம்பெருமானாரும் தன்னுடைய வாழ்க்கையில அழுது ஒரே தடவைதான் கூரத்தாழ்வான் பரமபதிக்கும் போதுதான் கட்டி தழுவிக்கிறார். ஆழ்வானே, நீர் சொன்னதுதான் கரெக்ட். ஆத்மாவுக்கு சேஷத்துவம் தான், ஞானம் இல்லை. எப்பேற்பட்ட ஞானம் இருந்தாலும் சேஷத்துவம் தான். நீ சொன்னபடியே எழுதுறேன் அப்படின்னாரு. பிரிய மாட்டா. அப்பேற்பட்ட வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் வந்தது நமக்கு பெரிய பேர். அது ஸ்ரீபாஷ்யம் முடிஞ்சது. ஆழ்வான் நம்பெருமாள் சன்னதிக்கு போய் புராணம் வாசிக்கிற கைங்கரியத்தை கொடுக்கிறார் எம்பெருமானார். எம்பெருமானார் போய் வாங்கிட்டு வர்றார் அந்த கைங்கரியத்தை, புராணம் வாசிக்கிற கைங்கரியத்தை. அந்த கைங்கரியத்தை ஆழ்வானுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு கூட நம்பெருமாள் சன்னதியில ஆழ்வான் பரம்பரையில வந்தவா வாசிக்கிறார். அற்புதமான குணம். காஞ்சிபுரத்துல ஆழ்வானுடைய குணம் தெரிஞ்சது. எப்படின்னா, எம்பெருமானாரும் கூரத்தாழ்வானும் காஞ்சிபுரத்துக்கு வர்றார். வரதராஜஸ்தவம் பாடுறார். உடையவர் சொல்றார், உள்ள போய் கேளும், கண்ணு கேளும். கண்ணு தான் போயிடுத்து, தனக்காக கண்ணை கொடுத்தவர் அவர். கண்ணை கேளும் அப்படிங்கிறார். உள்ள போயிட்டு தேவராஜன் வரதராஜ பெருமாள் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு, உன்னுடைய விருப்பத்தை என்னன்னு கேளுங்க அப்படின்னு. அவர் கேட்கும்போது தனக்கு கண்ணு வேணும்னு கேட்கல. தனக்குன்னு கேட்கிற அந்த குணமே கிடையாது அவருக்கு. அவர் கேட்டது என்னன்னாக்கா, நான் பெரும் பேரு நாலூரானுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு. எப்படின்னா, அவருக்கு தெரியும் தன்னுடைய பேரு, தன்னுடைய ராமானுஜ சம்பந்தத்தினால் தனக்கு மோட்சம் கிடைக்கும், நாலூரானுக்கும் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்கிறார் அவர் பகவான் கிட்ட. தேவை என்ன? பெரிய நம்பி உயிர் பிரிந்ததுக்கும் கூரத்தாழ்வான் கண் போனதுக்கும் எம்பெருமானார் நாட்டை திருவரங்கத்தை விட்டு மேலக்கோட்டைக்கு போறதுக்கும் காரணமான இருந்தவன் இந்த நாலூரான்.
அவனுக்கு மோட்சம் கேடுன்னு ஏன் அது என்ன அவசியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ல, என் கண்ணு போனதுக்கு காரணம் அவன் இப்போ ஏற்பட்ட பாவங்களை பண்ணவன். எனக்கு பாவம் பண்ணதுனால நான் போய் பெருமாள் கிட்ட கேட்டாதான் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். அவன் வந்து நரகத்தை விழக்கூடாது அப்படின்னு. இந்த குணம் கூரத்தாழ்வானுக்கு மாத்திரம்தான். அதனால அவர் பெரிய ஆச்சாரியன். அடுத்ததாக ஞான திருகுருகை பிரான் பிள்ளான், வைஷ்ணவ சம்பிரதாயத்துல முக்கியமான சிஷ்யன். எம்பெருமானார் ராமானுஜனுடைய ஞானபுத்திரன். நம்மாழ்வானுடைய திருவாய்மொழிக்கு முதல்ல 6000 படி அப்படின்னு வியாக்கியானத்தை எழுதினவர் இவர்தான். எம்பெருமானாருக்கு சரம கைங்கரியங்களை இவர்தான் பண்ணார். எம்பெருமானாருக்கு அடுத்தபடியாக சிம்மாசனாதிபதி அப்படின்னு இவருக்கு தான் அந்த பட்டம் வந்தது. அவர் ஒரு தடவை கொங்கு நாட்டுக்கு போறார். அங்க ஸ்ரீ வைஷ்ணவர் இல்லத்தில் தங்குறார். அங்க சமையல் பண்ணிட்டு இருக்கா. முடிஞ்ச உடனே அமுது செய்ய வருமாறு கூப்பிடும்போது இவர் அமுது செய்யாம போயிடுறார். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தானே, பெருமாளுடைய பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், அங்க ஏன் அமுது பண்ணல அப்படின்னா, பிள்ளான் ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்களுடைய திருநாமங்களை சொல்லாம எம்பெருமான் திருநாமங்களை மட்டும் சொல்றதுனால ஆச்சார அபிமானம் இல்லாத இடத்துல நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு போயிடுறாரு. பாருங்க, நம்ம சாப்பிட்ற இடத்துல பார்த்துக்கோங்க. ஆச்சார அபிமானன்றது இதுதான். பெருமாள் பேரை மாத்திரம் சொல்ற, ஆச்சாரியன் பேரை சொல்லலை, நான் இங்க சாப்பிட மாட்டேன் அப்படின்னு போயிடுறாரு. சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் இடத்துல அபிமானம் இருக்கணும். அதே போல ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் இடத்துல அபிமானம் உண்டு. பேசிக்கவே வேணாம், ரெண்டு பேரும் மனசாலேயே பேசிப்பா ஒருத்தர். ஸ்ரீ வைஷ்ணவத்துல ஒரு தனித்தன்மை அப்படின்னாக்க இதுதான் அது. மணவாள மாமணிகள் பிள்ளான் விஷயத்தை வந்து உபதேச ரத்னமாலையில சொல்றாரு. இதையே எதிராஜ விம்சத்துல சொன்னதையே இங்க சொல்றார் உபதேச ரத்னமாலையில. தெல்லாரும் ஞான திருகுருகை பிரான் பிள்ளான் எதிராஜர் பேரொருளால் உள்ளாரும் அன்புடனே மாறன் மறைப்பொருளை அன்றுரைத்தது இன்பமிகும் 6000. ஞானத்தை உடைய திருகுருகை பிரான் பிள்ளான் எதிராஜனுடைய விசேஷத்தினால 6000 படி எழுதினார் அப்படின்னு அந்த வியாக்கியானம். எம்பெருமானார் திருநாட்டை அலங்கரிப்பதற்கு வந்து முன்னாடி பிள்ளான மத்த நியமிக்கிறார், பகவத் விஷய சிம்மாசனாதிபதி அப்படின்னு. பிள்ளான் வந்து ஸ்ரீ ராமானுஜருடைய அபிமான ஞான புத்திரன். முதலையாண்டான் தானே அவருக்கு பாதுகைன்னு சொல்லலாம். இவரும் பாதுகை. எப்படி அப்படின்னா, பெருமாளுக்கு திருவடி கருடன், அனுமார், ஆதிசேஷன், நம்மாழ்வாலாம் இருக்க மாதிரி ராமானுஜருக்கும் இவர் அத்தனை பேருமே, முதலையாண்டானா இருக்கட்டும், கூரத்தாழ்வானா இருக்கட்டும், திருகுருகை பிரான் பிள்ளானா இருக்கட்டும், இவர் எல்லாருமே வந்து திருவடின்னு நம்ம எடுத்துக்கிறது நம்ம வைஷ்ணவ மரபு.